ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. வாசிப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 36 முதல் 43 முடிய உள்ள இறைவசனங்கள். அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறுங்கள் என்றார். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்பொழுது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். தியானிப்போம். பொறுமையை பெருமையோடு கடைபிடிக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, ஒருமுறை ஒரு கிறிஸ்தவர் வழக்கம் போல ஆலயத்திற்கு சென்று இவ்வாறு ஜெபித்தாராம். இறைவா, என் வாழ்வில் பொறுமை என்பதே இல்லை. எளிதில் பதற்றம் அடைந்து கோபப்பட்டு உணர்ச்சி வசப்படுகிறேன். இதன் காரணமாக என் உடல் நலமும் பாதிக்கப்படுகின்றது, என்னுடைய உறவு வாழ்க்கையும் பாதிக்கப்படுகின்றது. நான் பொறுமையாக இருப்பதற்கு எனக்கு வரம் தாரும் என்று ஜெபித்தாராம். ஆலயத்தை விட்டு வெளியே வந்த அவர் ஊருக்கு போக வேண்டியிருந்தது. எனவே அருகில் இருந்த ரயில் நிலையத்திற்கு சென்றார். அவர் செல்ல வேண்டிய அந்த ரயில் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என்ற தகவல் அங்கு அறிவிக்கப்பட்டது. உடனே அவர் பொறுமை இழந்தவராக கோபத்தோடும் எரிச்சலோடும் மனதுக்குள் ஜெபிக்க ஆரம்பித்தார். இறைவா, உன் ஆலயத்திற்கு வந்து இப்பொழுதுதான் ஜெபித்தேன். உன்னுடைய ஆலயத்திற்கு வந்து ஜெபித்ததற்கு நீ கொடுக்கும் தண்டனையா இது என்றாராம். வழக்கமாக நேரத்திற்கு வரும் இந்த ரயில் வண்டி இன்று தாமதமாக வருகின்றது என்று புலம்பிக் கொண்டு இங்கும் அங்கும் நடக்க தொடங்கினாராம். சிறிது நேரத்திற்கு முன்புதான் பொறுமையாக இருப்பதற்காக ஜெபித்தோம். எனவேதான் இறைவன் அந்த பொறுமையை கடைபிடிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் என்று தனக்குள்ளே சொல்லி தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாராம். இறைவன் பொறுமை என்னும் நல்ல பண்பை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். அவரும் தன்னிலே பொறுமையுள்ளவராக இருக்கின்றார். இந்த செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகின்றது. கடவுள் நாம் செய்யும் தவறுகளுக்கு, குற்றங்களுக்கு, குறைகளுக்கு தண்டனை தராமல் பொறுமையோடு காத்திருக்கின்றார். செய்யும் தவறுகளுக்கும் நடக்கும் அநியாயங்களுக்கும் இறைவன் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் இந்த உலகம் நிலைக்குமோ என்பது சந்தேகம்தான். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்னும் பழமொழியை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். விவிலியத்தின் பல பகுதிகள் இப்படிப்பட்ட பொறுமையை பற்றி தான் பேசுகின்றன. உதாரணத்திற்கு நெகேமியா எழுதிய புத்தகத்திலே 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் தயை, இரக்கம், சாந்தம் மற்றும் நீடிய பொறுமையை கொண்டவர் கடவுள் என்று வாசிக்கின்றோம். திருப்பாடல் 103:8 ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர் என்று வாசிக்கின்றோம். சாலமோனின் ஞானம் 15:1 எங்கள் கடவுளே, நீர் உண்மையும் பொறுமையும் உள்ளவர் என்று வாசிக்கின்றோம். கடவுள் இவ்வாறு பொறுமையோடு இருப்பதற்கு காரணம், களைகள் என்றாவது ஒரு நாள் கோதுமைகளாக மாறிவிடாதா என்கின்ற ஆசையும் எதிர்பார்ப்பும் தான். அதாவது கடவுள் பொறுமையாக இருப்பதற்கு காரணம், மனிதர்களாகிய நாம் நம்மிடம் உள்ள பாவங்களாகிய களைகளை களைந்துவிட்டு நல்ல மனிதர்களாக, கோதுமைகளாக மாற மாட்டோமா என்று எதிர்பார்த்து காத்திருப்பதுதான். பேதுரு தனது 2வது மடல் 3:15 இவ்வாறு சொல்கின்றார். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என
கருதுவோம் என்கின்றார். அதாவது ஆண்டவரின் பொறுமை என்பது நாம் மீட்பின் பாதைக்கு திரும்ப மாட்டோமா என்பதன் அடையாளமாக இருக்கின்றது. கடவுள் பொறுமையோடு இருப்பதை விட நாம் பொறுமையாக இருப்பதுதான் நமக்கு ஆபத்தானது. பிறகு திருந்திக் கொள்ளலாம் என்னும் எண்ணம் மோசமானது. ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். தலைமை சாத்தான் தன்னுடைய குட்டி சாத்தான்களோடு ஒரு கூட்டம் கூட்டியதாம். மனிதர்களில் பலரும் கடவுள் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் நரகத்திற்கு வரும் நபர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது. எனவே என்ன செய்யலாம் என்று விவாதிக்கத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குட்டிச்சாத்தான் எழுந்து தன்னுடைய ஆலோசனையை சொன்னதாம். மனிதர்கள் மனம் மாறுவதற்கு முக்கிய காரணம் கடவுள் நம்பிக்கை. எனவே கடவுள் இல்லை என்ற செய்தியை பரப்பிவிட்டோம் என்றால் அவரை நம்புவோரின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துவிடும் என்று சொன்னதாம். உடனே மற்றொரு குட்டிச்சாத்தான், அதெல்லாம் நடக்காத காரியம். காரணம், பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் நம்பிக்கையோடு தான் பிறக்கின்றது. வேண்டுமென்றால் மோட்சம் என்று ஒன்று இல்லை, அது வெறும் ஒரு கட்டுக்கதை என்று பரப்பிவிடலாம். காரணம், மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு ஒரு முக்கிய காரணம் தங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற எண்ணம்தான். எனவே அந்த எண்ணம் அவர்களிலே அழிந்துவிடும் என்று தன்னுடைய ஆலோசனையை சொன்னதாம். அதற்கு வேறொரு குட்டிச்சாத்தான், அதுவும் முடியாத காரியம். ஏனென்றால் இவ்வுலகில் கிடைக்காத மகிழ்ச்சி மறு உலகில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த மனிதர்களிடையே பரவலாகவே உள்ளது என்றதாம். வேண்டுமென்றால் ஒன்று செய்யலாம். வாழ்க்கை மிகவும் நீண்டது. எனவே உங்கள் விருப்பம் போல் வாழுங்கள். மெதுவாக மனம் மாறிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தை மனிதர்களிலே நாம் வளர்க்க ஆரம்பிக்கலாம். மனிதர்களும் பாதியிலேயே பாவிகளாக மடிந்து அழிந்து போவார்கள் என்று தன்னுடைய ஆலோசனையை சொன்னதாம். உடனே தலைமை சாத்தான் முதல் அங்கிருந்த எல்லா குட்டி சாத்தான்களும் இது மிகவும் சிறந்த யோசனை என்று சொல்லி அவரை பாராட்டினார்களாம், மகிழ்ந்தார்களாம். தலைமை சாத்தான் முடிவாக, நாம் எல்லோரும் இந்த ஆலோசனையின்படியே செல்வோம். மனிதர்களும் பாவத்தில் சிக்கி மடிந்து போவார்கள், நமக்கும் வேலை சுலபமாக இருக்கும் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். பாவத்தில் மூழ்கியிருந்த இஸ்ரேல் மக்களை இறைவன் மனமாற்றத்திற்கு பலமுறை அழைத்தார். ஆனால் அவர்களோ தங்களுடைய பாவங்களிலேயே நிலைத்திருந்தார்கள். இந்த பாவ வாழ்க்கை எப்படிப்பட்ட அழிவை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை பற்றியும், அந்த அழிவின் காலத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட கொடுமைகளையெல்லாம் சந்திக்கப் போகின்றார்கள் என்பதை பற்றியும் எடுத்து சொல்வதுதான் இன்றைய முதல் வாசகமாக அமைந்திருக்கின்றது. பொறுமையோடு இருப்போம், இறைவனுக்கு பெருமையுள்ளவர்களாக மாறுவோம். ஜெபிப்போம். பொறுமையின் கடலே எம் இறைவா, நாங்கள் எப்படிப்பட்ட குற்றங்களை, குறைகளை, பாவங்களை செய்தாலும் இவற்றையெல்லாம் கடந்த உமது அன்பை, உமது இரக்கத்தை, உமது கருணையை எங்கள் மீது பொழிகின்றீர். உமது அளவில்லாத அன்பினால் எங்களை ஆட்கொள்கின்றீர். சிதறிச் சென்றாலும் உதறிவிடாமல் அரவணைத்துக் கொள்கின்றீர். நாங்கள் மனம் மாறி ஒரு நாள் திரும்பி வருவோம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த எதிர்பார்ப்பை உண்மையான ஒரு சம்பவமாக மாற்ற எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு உகந்த மக்களாக நாங்கள் மாற வாழ தேவையான அருள் வரங்களை எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். எங்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளும் விழிப்புணர்வையும் பிறருடைய குறைகளை மன்னிக்கும் பொறுமையையும் எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே அருளாசீர் என்னும் இந்த ஊடகத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும் அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களிலே தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி அவர்களுடைய வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள், கண்ணீர், வேதனை, அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கருத்தையும் நிறைவேற்றி அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், நிம்மதியையும், மகிழ்ச்சியையும் நிறைவாக தந்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை,
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.